ப்ரோ கபடி லீக் சீசன் 11 தமிழ் தலைவா ஸ்குவாட்ல 2 பேரு இல்ல. ராம்குமார் மாயாண்டி அண்ட் மோஹித் 2 பேருமே இல்ல. அதற்கு பதிலாக தான் மாசான முத்து அண்ட் சந்திரன் ரஞ்சித் ஸ்குவாட்ல இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க 2 பேர் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா எஸ் இருக்காங்க. ஏன் இருக்காங்க? அவங்களால பிகேஎல் சீசன் 11 தமிழ் தலைவாஸ்க்காக ஆட முடியுமா? ராம்குமாருக்கும் மோஹித்துக்கும் என்னதான் ஆச்சு தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல. இப்போ வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு சூப்பர் தேங்க்ஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் எனேபிள் ஆயிருச்சு. ஸோ உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் அதில் நீங்கள் எனக்கு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ நான் இப்போது வீடியோவோட கண்டென்ட்குள்ளே என்ட்ரி ஆகுறேன். ஸோ தமிழ் தலைவாஸ் ரீசெண்டாக வெளியிட்டிருந்த ஒரு ரீல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு முக்கியமான ஒரு சில பிளேயர்ஸ்லாம் மிஸ்ஸு. ஒன்று மோஹித் வந்து மிஸ் ஆகிருந்தார். மோஹித் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போயிட்டாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் எங்கேயுமே போகல. மோஹித் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ஜாயின் பண்ணிடுவார் அப்படிங்கிறதுக்கான தகவல் தான் இப்போதைக்கு இருக்குது. ஸோ அவருக்கு எதுவுமே ஆகலாம், அவர் சீக்கிரம் வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். இன்னொன்று, ராம்குமார் மாயாண்டி எங்கே என்ஐபியா சைன் பண்ணி எடுத்தாங்களே அந்த தமிழ்நாடு பிளேயர், அவர் எங்கே அப்படிங்கிற கேள்விக்குறி நிறைய வந்துட்டே இருக்கு. எனக்கு இன்னைக்கு காலையில் அவ்வளோ மெசேஜஸ் வந்துடுச்சு இன்ஸ்டாகிராமை பொறுத்த வரைக்கும். நீங்கள் இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ என்ன மெசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ தமிழ் தலைவாஸ் போட்டிருக்க வீடியோ பார்த்தீங்களா, தமிழ் தலைவாஸ் போட்டிருக்க ஸ்டோரி பார்த்தீங்களா, அதில் சந்திரன் ரஞ்சித் மாசான முத்து அவங்களாம் இருக்காங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருந்தாங்க. ஸோ நம்ம ரஞ்சித் அண்ணன் நேற்று லைவுமே வந்திருப்பாரு. லைவுமே அதே பிளேஸ், அதாவது தமிழ் தலைவாஸ் எங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அதே ஹோட்டலில் இருந்து தான் அந்த மாதிரி. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பரவிட்டு தான் இருந்துச்சு. ஸோ என்ன விஷயம் அப்படின்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ராம்குமார் மாயாண்டிக்கு இன்ஜுரி அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த டைம் வந்து ரூல்ட் அவுட் ஆகிடுவார், இந்த சீசன் ஆட மாட்டார் அப்படிங்கிறதுக்கான தகவல் தான் இப்போதைக்கு இருக்குது. ஸோ தமிழ் தலைவாஸ் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 2 வீடியோஸ் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒன்று கோச்சஸை வச்சு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரியான வீடியோஸ் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகிருந்துச்சு. எல்லாருக்குமே ப்ராக்டிஸ் ஜெர்சி போட்டு தான் அந்த வீடியோவில் வந்து எல்லாருமே இருந்திருப்பாங்க. பட் அதில் முக்கியமாக மோஹித் ராம்குமார் மாயாண்டியை பார்க்க முடியாததுனால தான் நிறைய பேர் அந்த கமெண்ட் வந்து என்கிட்ட சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த வகையில் ராம்குமார் மாயாண்டிக்கு இன்ஜுரி, அவர் ரூல்ட் அவுட் அப்படிங்கிற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. ஸோ ராம்குமார் மாயாண்டி இதுக்கப்புறம் வருவாரா வரமாட்டாராங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான், அது டிசப்பாயின்மெண்ட்டான விஷயம் தான். பட் இருந்தாலும் எப்படி மாசான முத்து அந்த சந்திரன் ரஞ்சித் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்குவாடில் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான கேள்விக்குறி இருக்குது. ஸோ இங்கே ராம்குமார் மாயாண்டிக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கணும், அது வந்து கண்டிப்பாக சந்திரன் ரஞ்சிதாக தான் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் மாசான முத்துவுக்கும் டீமில் இடம் கிடச்சிருச்சு, மாசான முத்தும் டீமில் தான் ஆட போறாரு பிகேஎல் சீசன் 11 அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இது பாசிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ராம்குமார் மாயாண்டியை சைன் பண்ணி எடுக்கப்பட்டது என்ஐபி கேட்டகரியின் கீழ். ஸோ அவருக்கு பதிலாக அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு என்ஐபியை தான் சைன் பண்ண முடியுமே தவிர எனக்கு தெரிஞ்சு சந்திரன் ரஞ்சித்தெல்லாம் சைன் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் எனக்கு தோன்ற விஷயம். ஸோ ரஞ்சித் அண்ணன் அண்ட் மாசான முத்து மேபி ப்ராக்டிஸுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்திருக்கலாம் தமிழ் தலைவாசிக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லை அவங்க கண்டிப்பாக பிகேஎல் சீசன் 11 ஆட போனாங்கன்னா அது சந்தோஷம் தான், எனக்கு அது பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அது ஒரு செம்மையான சாய்ஸு ரஞ்சித் அண்ணன் இருக்கிறது. பட் இருந்தாலும் எனக்கு என்னமோ அவங்க ப்ராக்டிஸ் மட்டும் தான் வந்துருப்பாங்கன்னு தோணுது. ஏன்னா தமிழ் தலைவாஸ் கிட்ட பிளேயர்ஸ் எடுக்கிறதுக்கான அமௌண்ட்டும் கிடையாது, ஆக்ஷனும் முடிஞ்சிருச்சு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, என்ஐபியாக வெளியே போன ராம்குமார் மாயாண்டிக்கு ஒரு என்ஐபி தானே சைன் பண்ண முடியும், இந்த மாதிரியான ரூல்ஸ்லாம் இருக்கிறதுனால. ஸோ மேபி இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராக்டிஸுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ இதை போட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அஃபிஷியல் நியூஸ் வர வரைக்கும் எதையும் நம்பவும் வேண்டாம் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட குற்றம் குறைகள் ஏதாச்சும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.